நாம பிரச்சாரத்தில் ஏற்படும் மாறுதல்கள் மற்றும் விரிவுகளுக்கு ஏற்ப அவைகளில் உபயோகப்படுத்தும் பிரசாதத்திற்கான கிரந்த சேவையும் அன்ன சேவையும் தன்னை வடிவமைத்து கொண்டன. மகா பெரியவா எழுதிய நாம பத்திரங்களுக்காக தங்க வெள்ளி காசுகள் அளித்தாற்போல் ஸ்ரீமான் டோங்ரே மகாராஜ் அவர்களின் உபன்யாச எழுத்து வடிவான ஸ்ரீமத் பாகவத ரகசியம் நூலை வழங்கினார். பாவுகரான ஸ்ரீ ராமச்சந்திர டோங்ரே குஜராத்தியில் உபன்யாசித்ததை சுக்கன்லால் பக்த என்ற அன்பர் காதால் கேட்டு குறிப்பெடுத்து குஜராத்தியில் எழுதி வெளியிட விரும்பி அவரிடம் காண்பித்தார். அதன் பொறுப்பை ஒருவரிடம் வழங்கி அது தயாரிக்கப்பட்டது. பாகவத ரகசியம் புத்தகத்தை வெறுமனே வெளியிடாமல் விலைக்கும் விற்காமல் டோங்ரே ஒரு அறிவிப்பு செய்தார். சில நாமங்களை குறிப்பிட்டு ஓம் நமசிவாய, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 1,25,000 முறை எழுதுபவர்களுக்கு பாகவத ரகசியத்தை இலவசமாக அளித்தார். இதன் வாயிலாக குறுகிய காலத்தில் 1000 கோடி நாமங்களை சேகரித்து பரோடாவில் தன்னுடைய ஆசிரமத்தில் ஆஞ்சநேயர் சகிதமாக நிறுவினார். டோங்ரேவின் குஜராத்தி நூலை ஹிந்தி பிரச்சார சபா பணியிலிருந்த ஹரிஹர சர்மா என்ற பெரியவர் தமிழில் மொழிபெயர்க்க முயற்சி செய்து 9வது மற்றும் 10வது ஸ்கந்தத்தின் சில பகுதிகளை எழுதி மகா பெரியவாளிடம் சமர்ப்பித்தார். அதை கண்ணுற்ற மகா பெரியவாளும் பின்னர் சிருங்கேரி மகா சந்நிதானமும் இதை வெளியிட விரும்பினர். பிரசித்தியான தனவந்தர் கோயங்கா அதற்குரிய தாள்களை அளித்திட மேலும் பலர் உதவியுடன் 3 சிறு புத்தகங்களாக வெளியிடப்பட்டது. இவைகள் காஞ்சி காமகோடி மடத்திற்கு வழங்கப்பட்டது. டோங்ராவைப் போலவே மகா பெரியவாளும் குறிப்பிட்ட அளவுக்கு நாமம் எழுதியவர்களுக்கு அவர்கள் எழுதிய பத்திரங்களுடன் ஒரு சிறு தொகையும் பெறப்பட்டு இந்த பாகவத ரகசியம் புத்தகம் பிரசாதமாக தரப்பட்டது. நாமத்திற்காகவே இயங்கும் நம் இயக்கம் நாம விஷயமாக ஏற்கனவே பெரியோர்கள் செய்ததை செய்ய முனைந்தது. மகா பெரியவா தங்க வெள்ளி காசுகளை அளித்தது போல் தன்னாலும் செய்ய முடியாது என்றாலும் பெரியவா வழங்கியது போல நல்ல புத்தகங்களை ஆரம்பம் முதலே வழங்கத் தொடங்கியது. அவைகள் சிறு சிறு கையேடுகள். அதற்கு ஓரளவுக்கு வரவேற்பு இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவைகளே தரப்பட்ட போது அவைகள் தேவையற்றதாக ஆனது. இயன்றவரை புது வெளியீடுகளை தயாரித்து வழங்குவதை ஒரு புறம் செய்து வந்தபோதே இந்த இயக்கத்தை சார்ந்த விஷயமான புத்தகம் தயாரிக்கவும் ராமநாம வங்கி முயன்றது. டோங்ரேவும் மகா பெரியவாளும் நாமத்திற்காக வழங்கிய பாகவத ரகசியத்தை நாம் ஏன் வெளியிடக்கூடாது என தோன்றியது. ஏற்கனவே குஜராத்தியில் பாகவத ரகசியம் முழுமையாக இருந்தது. தமிழில் 9, 10வதில் ஒரு பகுதியே வெளிவந்திருந்தது. மகா பெரியவாளும் சிருங்கேரி பெரியவாளுமே இதை தமிழில் முழு வடிவில் பார்க்க விருப்பம் கொண்டிருந்தனர். அதற்கான முயற்சிகளை தொடங்கினோம். வீரவல்லி சந்தானம் ஐயங்காரின் மாப்பிள்ளை சம்பத்குமார் அவர்கள் குஜராத்தி பாகவத ரகசியத்தின் ஹிந்தி பதிப்பை பெற்று தந்தார். நம்முடைய புத்தக பணிகளில் பெரிதும் உதவி வந்த சந்தானம் மாமாவின் புத்திரர் ஸ்ரீ துவாரிகாநாதன் அவர்கள் இதை மொழிபெயர்க்க முயன்றார். அதே நேரம் ஸ்ரீகாந்த் சர்மாவும் சம்மதித்தார். அவரிடம் தரப்பட்டது.